Hi students, Jasmine here. Ninth Max exercise 2.6 first sum. Simplify the following using addition and subtraction properties of surds. இதில் 4 subdivision கொடுத்துருக்காங்க. இதில் வந்து first subdivision இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள் டோட்டலாக இதில் 3 terms இருக்குது. இந்த 3 terms எப்படி பிரிக்குதுன்னா இந்த ப்ளஸ் இருக்குங்களா, இங்கே மைனஸ் இருக்குங்களா, அப்போது இது 1 2 3 டோட்டலாக 3 terms இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து மூணுத்துலேயுமே √3 இருக்குது. அப்போது √3 காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா √3 போட்டுக்கலாம். காமனாக ஒரு √3 போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த 5 இந்த 18 இந்த 2 இந்த மூணுத்தையும் இந்த முன்னாடி போட்டுக்கலாம். 5 + 18 - 2. இப்போது இந்த 5ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணணும். 18 + 5 என்ன 23. ஓகேங்களா. அடுத்தது இது கூட இந்த -2 பண்ண போகிறோம். அப்போது 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். அப்போது நமக்கு 21 கிடச்சிருக்கு. 21 √3. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதுலேயும் 3 டேர்ம் இருக்குது. இதில் வந்து என்ன சர்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயும் ³ இருக்குது, இதுலேயும் ³ இருக்குது, இதுலேயும் ³ இருக்குது. அப்போது காமனாக ³ இருக்குது. இப்போது கிவனில் வந்து இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது காமனாக என்ன இருக்குது ³ அதை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த 4 + இந்த 2 - இந்த 3 போட்டுக்கோங்க. இப்போது 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 6 கிடைக்கிது. இந்த -3 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ³ போட்டுக்கலாம். இப்போது இந்த 6லேருந்து 3 மைனஸ் பண்ணுவோம். 3. ஓகேங்களா. அடுத்து இந்த ³ ஓகேங்களா. இந்த 3 வந்து சின்னதாக போடணும். இவ்வளோதான் இந்த சம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். இப்போது இதுலேயும் 3 டேர்ம் இருக்குது. இதில் ஆனால் காமனாக எந்த சர்ட்ஸும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம், L' மூலியமாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த ஒன்றுத்தையும் L' மூலியமாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 75 எடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட் நம்பர் வந்து 5ல் இருக்குது. அதனால நம்ம 5 டேபிளே சூஸ் பண்ணிக்குவோம். 1 5s are 5, பேலன்ஸ் 2. அப்போ 5 5s are 25. எகைன் 5 டேபிள், 3 5s are 15. இப்போது 3 டேபிள், 1 3s are 3. இப்படி 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அடுத்து இந்த 48. இப்போது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்குதுங்களா, அதனால நம்ம 2 டேபிள் எடுத்துக்கணும். 2 2s are 4, 4 2s are 8. எகைன் 2 டேபிள், 1 2s are 2, 2 2s are 4. எகைன் 2 டேபிள், 6 2s are 12. எகைன் 2 டேபிள், 3 2s are 6. இப்போ 3 டேபிள், 1 3s are 3. இப்படி 1 வர வரைக்கும் போட்டாச்சா. அடுத்தது இந்த 243 L' மூலியமாக சால்வ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டு 3ங்கிற நம்பர் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம், 3 டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம். 8 3s are 24, 1 3s are 3. எகைன் 3 டேபிள், 2 3s are 6, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21. எகைன் 3 டேபிள், 9 3s are 27. எகைன் 3 டேபிள், 3 3s are 9. எகைன் 3 டேபிள், 1 3s are 3. அடுத்து இந்த கொஸ்டினில் உள்ள இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 75க்கு பதிலாக இந்த ரூட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கிற இந்த நம்பர்ஸை போட போகிறோம். 5 × 5 × 3. இந்த 1 போட வேண்டாம், ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால் 1 போட தேவையில்லை. இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்து இந்த 5 இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்குவோம். இந்த 48க்கு பதிலாக இப்போ சால்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 3. இந்த 1 தேவையில்லை. அடுத்தது மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 243க்கு உள்ளதை அப்படியே சால்வ் பண்ணதை ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 3 × 3 × 3 × 3 × 3. இப்போது இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு நம்பரை எடுத்துடணும் வெளியே.
அப்போது இன்ட்டு 5ன்னு போட்டுக்கலாம். இப்போது ரூட்டுக்குள்ளே இந்த பேலன்ஸ் இருக்கிற 3யை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ப்ளஸ் போட்டுக்குவோம், இந்த 5வை போட்டுக்குவோம். இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இந்த 2 2 இருக்குது, அதனால் ஒரு 2 அது போட்டுக்கலாம். இப்போ இன்ட்டு 2ன்னு போடணும். அடுத்தது இந்த 2 2 இருக்குதுங்களா, அதுலேருந்து ஒரு 2வை எடுத்து போட்டுக்கலாம் வெளியே. இன்ட்டு 2ன்னு போட்டாச்சா. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது 3, அந்த 3யை ரூட்டுக்குள்ளே அப்படியே போட்டுருவோம். அடுத்தது ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுட்டோம். இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே 2 3 இருக்குதுங்களா, அப்போது ஒரு 3யை போட்டுக்கலாம். இன்ட்டு அடுத்த 2 இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு 3யை எடுத்து போட்டுக்குவோம். அடுத்தது பேலன்ஸ் இந்த ஒரு 3 இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம், ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாத்துக்குமே காமனாக ரூட்டுக்குள்ளே 3 கிடச்சிருக்குது. அடுத்து என்ன செய்யலாம்னா, இந்த ரூட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். 3 5s are 15. அப்புறம் இந்த ரூட் 3யை அப்படியே போட்டுக்குவோம். ப்ளஸ் 5 2s are 10. 10ஓட 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 20. அப்போது 20 இந்த ரூட் 3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த மைனஸை போட்டுக்கலாம். 3 3s are 9. அடுத்தது இந்த ரூட் 3யை போட்டுக்கலாம். இந்த எல்லாத்துலேயுமே ரூட் 3 காமனாக இருக்குது, அதனால் காமனாக இருக்கிற ரூட் 3யை இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, இந்த நம்பர்ஸை அப்படியே போட்டுக்குவோம். 15 ப்ளஸ் 20 மைனஸ் 9 அப்படியே ப்ராக்கெட்டை போட்டுக்குவோம். ஓகேங்களா. இப்போது இந்த ஃபுல் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 15 20 ஆட் பண்ணோம்னா 35 கிடைக்கும். 35 மைனஸ் இந்த 9 போட்டுக்குவோம். இந்த ரூட் 3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இந்த 35லேருந்து இந்த 9ஐ வந்து மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 26 கிடைக்கும். இந்த ரூட் 3யை அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 4th சப்டிவிஷன். இதுக்கும் ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் வந்து சேமாக இல்லை. அப்போது இதை எல்லாத்தையும் நம்ம சேமாக ஆக்கணும்னா இதை L' மூலியமாக நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 40யை நான் சால்வ் பண்ண போகிறேன். இதை நான் 5 டேபிளால் சால்வ் பண்ணுறேன். 8 5s are 40. இது வந்து 2 டேபிளால் செய்யலாம். 4 2s are 8. திரும்பவும் 2 டேபிள், 2 2s are அகைன் 2 டேபிள், 1 2s are. ஓகேங்களா. அடுத்தது இந்த 625வை சால்வ் பண்ணுவோம். 5 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அகைன் 5 டேபிள், 2 5s are 10, balance 2, 5 5s are 25. Again 5 table, 5 5s are 25. Again 5 table, 1 5s are 5. Next இந்த 320யை சால்வ் பண்ணுவோம். 320 இதுக்கும் 5 டேபிளை யூஸ் பண்ணுவோம். 6 5s are 30, balance 2, 4 5s are 20. 2 table, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table, 1 2s are 2, balance 1, 6 2s are 12. Again 2 table, 8 2s are 16. Again 2 table, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4. Again 2 table, 1 2s are 2. இந்த சம்மை போன சம்மு மெத்தடுக்கே போடுவோம். இப்போ பாருங்கள், இந்த 5வை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரூட் 40 இருக்குது பாருங்கள், அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும். 5 into 2 into 2 into 2 ப்ளஸ் இந்த 2வை போட்டுக்குவோம். அடுத்தது இந்த ரூட் 625வை நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரை ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். 5 into 5 into 5 into 5 மைனஸ் இந்த 3யை போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரூட்டுக்குள்ளே நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். 5 into 2 into 2 into 2 into 2 into 2. இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது நம்ம என்ன செஞ்சோம், போனத்தில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே நம்ம ஒரு நம்பர் எடுத்தோம். ஆனால் இது கியூபிக் ரூட். ஓகேங்களா. இப்போ இதை என்ன செய்யணும், 3 3 நம்பராக எடுத்துக்கணும். அப்போது இந்த நம்பரை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த 5 அப்படியே போட்டுக்குவோம். இதில் 3 times 2 இருக்குதுங்களா, அப்போது இதுலேருந்து ஒரு 2வை எடுத்து போட்டுக்குவோம். இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, இதை 5 இருக்குது, அதை ரூட் 5ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்குவோம்.
அடுத்தது இந்த 2வை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரூட்டுக்குள்ள 3 5 ஒண்டி நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 இந்த 3யை மட்டும் இந்த 3லேருந்து ஒரு 5வை வெளியாக்கிடலாம். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒரு 5 அதை ரூட்டுக்குள்ள வச்சு அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுடுவோம், இந்த 3யும் போட்டுடுவோம். அடுத்தது 2 எத்தனை இருக்கு? 6 டைம்ஸ் இருக்குதுங்களா? இந்த 3 2வையும் செட்டாக எடுத்து வெளியாக்கிடுவோம் ஒரு 2வா. அடுத்தது இன்ட்டு இந்த செட்டுலேருந்து ஒரு 2வை வெளியாக்கிடுவோம், இந்த செட்டுலேருந்து ஒரு 2வை வெளியாக்கிடுவோம். பேலன்ஸ் இந்த ஒரு 5 மட்டும் இருக்கா, அதை ரூட்டுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து என்ன செய்யலாம்னா இந்த முன்னாடி இருக்கு பாருங்க ரூட் 5க்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 10. இந்த கியூப் ரூட் 5வை அப்படியே போட்டுடுவோம். ப்ளஸ் 5 2s are 10. இந்த கியூப் ரூட் 5வை அப்படியே போட்டுடுவோம். மைனஸ் 3 2s are 6, 6 2s are 12. 12 போட்டுக்கலாம். இந்த கியூப் ரூட் 5வை அப்படியே போட்டுடுவோம். அடுத்து எல்லாத்துலேயுமே கியூப் ரூட் 5 காமனாக இருக்குது, அதனால கியூப் ரூட் 5வை காமனாக ஒன்று எடுத்து வெளியே போட்டுடுவோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை இங்கே போட்டுடுவோம். 10 + 10 - 12. இப்போது 10 10 20. 20 - 12 இன்ட்டு கியூப் ரூட் 5. 20ல் 12 போயிடுச்சுன்னா 8. 8 கியூப் ரூட் 5. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அங்கே என்ன பண்ணினோம்? ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து சேமாக இருக்குதான்னு பார்த்தோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே எல்லாத்துலேயும் ஒரே ரூட்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட்டுனா ஸ்கொயர் ரூட்டாகவே இருக்கணும், அல்லது கியூப் ரூட்டுனா எல்லாத்துலேயுமே கியூப் ரூட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஒரு தடவை மட்டும் ஸ்கொயர் ரூட்டை எழுதிக்கிட்டு இதுக்குள்ளே உள்ள நம்பரை சேர்த்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3யை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இன்டூ போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 5 எடுத்து எழுதிடுங்க. அடுத்து இந்த 2. அடுத்து இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 15. 15 2s are 30. 15 15 2s are 30. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 30 போட்டுட்டு இந்த ரூட்டை போட்டுடணும். இதோட ஆன்சர் ரூட் 30. செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இப்போது இந்த ரூட் 35வை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இங்கே டிவிஷன் இருக்குது, அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் 7க்கு கீழே ஒன்றுமே இல்லை, அதனால நம்ம 1 போட்டுக்குவோம். 1 போட்டுக்கிட்டதுனால இது அப்படியே நம்ம தலைக்கீழ் எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கல் எழுதினோம்னா 1/√7 அப்படின்னு வந்துடும். இப்போது இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 35 கிடைக்கும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பை கீழே வந்து 1 × √7 அதை மல்டிப்ளை பண்ணால் √7 கிடைக்கிது. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே சேமாக ரூட் இருக்குது, அதனால் காமனாக ஒரு ரூட் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த 35வை போட்டு கீழே இங்கே 7 போட்டுக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போது 7 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 1 7s are 7, 5 7s are 35. இப்போது இதோட ஆன்சர் என்னது? √5. கீழே 1 இருக்குது, அந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இவ்வளோதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் cube root of 27 into cube root of 8 into cube root of 125. இப்போது இந்த எல்லாத்துலேயுமே கியூப் ரூட் தான் இருக்குது, அதனால் 1 டைம் மட்டும் கியூப் ரூட்டை எழுதிக்குவோம். எழுதிக்கிட்டு இந்த உள்ளே இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 27 into 8 into 125. அடுத்த ஸ்டெப்பில் இந்த கியூப் ரூட்டை போட்டுக்கோங்க.
போட்டுக்கிட்டு இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 சார் 9 9 3 சார் 27. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த 8 எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 சார் 4 4 2 சார் 8. அடுத்து இந்த 125 எப்படி நம்ம எழுதலாம்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 5 சார் 25 25 5 சார் 125. உங்களுக்கு இப்படி சால்வ் பண்ண தெரியலன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்னா எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 27 வந்து சால்வ் பண்ணோம்னா 3 டேபிள் பண்ணலாம். 9 3 சார் 27. அடுத்தது 3 டேபிளில் பண்ணலாம். 3 3 சார் 9 1 3 சார் 3. அது போலவே 80யும் இது வந்து ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 2 சார் 8. இதையும் 2 டேபிள் 2 2 சார் 4. இதையும் 2 டேபிள் 1 2 சார் 2. அது போலவே இந்த 125 இந்த 125ல 5 டேபிள் 2 5 சார் 10 பேலன்ஸ் 2 5 5 சார் 25. again 5 டேபிள் 5 5 சார் 25. திரும்பவும் 5 டேபிள் 1 5 சார் 5. இப்போ பாருங்க எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ போட்டிருக்கோம் பாருங்க அதே ஆன்சர் கிடைக்கிது. இதுலேயும் 3 டைம்ஸ் இருக்குங்களா, இந்த 2 3 டைம்ஸ் இருக்கா, அது போல் இந்த 5ம் 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் நேரடியாக சால்வ் பண்ணிடுங்க, இல்லைன்னா தெரியாத பட்சத்தில் இது போல் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இது போல் கியூப் ரூட் அப்படின்னா ரூட்டுக்குள்ள 3 நம்பர் ஒரே நம்பர் 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அதனால நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 3 எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இங்கே இந்த 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குதா, அதனால நம்ம ஒரு 3 எடுத்துக்கலாம். இன்ட்டு இங்கே 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கா, அதுலேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அது போல் இந்த 5 3 டைம்ஸ் இருக்குதா, அதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 2 சார் 6 6 5 சார் 30. அப்போ ஆன்சர் வந்து 30. நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி, அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள 7 ரூட் ஏ பிளஸ் 5 ரூட் பி அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க மைனஸ் இருக்குது, இங்க பிளஸ் இருக்குது, மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். அதனால இது எந்த ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின் வந்து இந்த வடிவத்தில் இருக்கு. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி நம்ம மாத்திட்டாலே போதும். இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல இந்த 7 ரூட் ஏ இருக்குதுங்களா, அது போல இந்த பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 ரூட் பி இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 7 ரூட் ஏ, இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது மைனஸ் இருக்குங்களா, மைனஸ் போட்டுக்கலாம். இந்த மைனஸ்க்கு அடுத்தது என்ன இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு. நம்மளோட கொஸ்டின்லயும் மைனஸ்க்கு அப்புறம் 5b இருக்குதா, அது போல இந்த பிளஸுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, பி. இந்த பி என்ன இருக்குது, 5 ரூட் பி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன போட்டுக்கலாம்னா மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 ரூட் பி. இப்போ இதுல வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்க, இதுல ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இது ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். ஓகேங்களா? அது போல இதுக்கும் ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். இப்போ என்ன செய்யலாம், 7ஓட ஸ்கொயர் என்ன, 49. அடுத்து இந்த ரூட் ஏ, இதுக்கு ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்றது எப்படி பண்ணலாம்னா பிராக்கெட்ல ரூட் ஏன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ், அடுத்தது இந்த 5ஓட ஸ்கொயர் என்ன, 25. அடுத்தது இந்த ரூட் பியோட ஸ்கொயரை அப்படியே ரூட் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ பாருங்க, இந்த 49 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரூட் 2வும் இந்த ரூட் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஏ மட்டும் தான் இருக்கும். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்கலாம், இந்த 25 போடுங்க. அடுத்தது இது போலவே தான், இந்த ரூட் 2வை கேன்சல் பண்ணிடுவோம், இந்த ரூட் 2 இந்த ரூட் 2வும்
கேன்சல். ஓகே, இந்த பி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போது இதுதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்து 5th சப்டிவிஷன். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இந்த 225 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 15 15 சார் 15 × 15 225 கிடைக்கும். அடுத்தது இந்த 725 எப்படி எழுதலாம்னா 27 × 27 27 × 27 மல்டிப்ளை பண்ணோம்னா 729 கிடைக்குதுங்களா? கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, நம்மளும் மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த ரூட்டை போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 25 எப்படி எழுதலாம்னா 5 × 5 5 5 சார் 25 பை. அடுத்தது இந்த 144 எப்படி எழுதலாம்னா 12 × 12 12 12 சார் 144. அடுத்தது இங்கே டிவிஷன், அதனால இதை என்ன செய்யலாம், இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டோம்னா இந்த நம்பரை அப்படியே தலைக்கீழே எழுதணும். ஓகேங்களா? இந்த ரூட் அப்படியே போட்டுக்குவோம். 81 மேலே போட்டுட்டு கீழே இந்த 16 போடுவோம். அடுத்து இங்கே பாருங்க, இந்த ரூட்டுக்குள்ள 2 நம்பர் இருக்குது. 215 இருக்குதுங்களா? அப்போது அதுலேருந்து நம்ம ஒரு 15 எடுத்து எழுதிக்கலாம். பை இங்கே 227 இருக்கா, அதுலேருந்து நம்ம ஒரு 27 மட்டும் எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த ரூட்டுக்குள்ள 2 5 இருக்கு, அதனால நம்ம ஒரு 5 எடுத்துக்கலாம். அடுத்தது 2 12 இருக்கு, அதுலேருந்து நம்ம ஒரு 12 எடுத்துக்குவோம். அடுத்து இப்போ இதுல வந்து மல்டிப்ளை இருக்கா, இந்த மல்டிப்ளை போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 81, இந்த 81 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 9 81 பை இந்த 16 எப்படி எழுதலாம்னா 4 × 4 4 4 16. அடுத்து இந்த நம்பரை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இது வந்து ரெண்டுமே 3 டேபிளில் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், 5 3 15, இது 9 3 27. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 12 60 மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்குவோம். 9 5 45 பை இந்த 9யும் 12யும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணால் 108 கிடைக்கும். அடுத்தது இந்த இன்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 9 இருக்குது, அப்போது ஒரு 9 மட்டும் எடுத்துக்குவோம். பை இதில் 2 4 இருக்குது, அதனால ஒரு 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 60யும் 45யும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்கும். பை இந்த 108 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 9/4 போட்டுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போது 5 3 15. ஓகேவா? அடுத்தது இதையும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 3 3 9 பேலன்ஸ் 1 இருக்குங்களா? அப்போது 18. 6 3 18 5/36 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த 36ம் 9ம் வந்து 9 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 9 9 4 9 36. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போது இந்த மேலே இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5 5. இப்போது கீழே இருக்கிற இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4 16. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இதில் வந்து √2 வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.414. √3 வேல்யூ வந்து 1.732. √5 வேல்யூ 2.236. √10 வேல்யூ 3.162. Then find the value of following correct 2 places of decimals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து √40 - √20. இப்போ சொல்யூஷனில் இது அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. √40 - √20. இந்த 40 எப்படி எழுதலாம்னா 4 × 10. இந்த 4யும் 10யும் மல்டிப்ளை பண்ணால் 40 தான் கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸை போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 20 எப்படி எழுதலாம்னா 4 × 5. 4 5 20. ஓகேங்களா? அடுத்து இப்போது இந்த 4 இருக்கு பாருங்க, இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 × 2. 2 2 4. அடுத்து இந்த ரூட்டுக்குள்ள 2 2 வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 2 வெளியே எடுத்துடலாம்.
ஓகேவா? இப்போ ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். அடுத்து இந்த 10 வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால ரூட்டுக்குள்ள 10 போட்டுடுவோம். மைனஸ் இந்த 4 வந்து நம்ம 2 தடவை பிரிக்கலாம். 2 2s are 4. அப்போ ரூட்டுக்குள்ள 2 2 இருக்குது. அதனால நம்ம ஒரு 2 எடுத்துடலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ள இந்த 5. இதை பிரிக்க முடியாது. அதனால ரூட்டுக்குள்ள அப்படியே வச்சிடலாம். இனி அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ரூட் 10ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3.162. அது அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 2 அப்படியே போட்டுடுவோம். அடுத்து இந்த ரூட் 5ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2.236. அடுத்ததா இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2வால் அப்படியே வரிசையாக மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2ஓட 1 ஆட் பண்ணோம்னா 3. அடுத்தது 3 2s are 6. இப்போது இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அதனால இங்கேயும் நம்ம 3 டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இந்த வேல்யூஸை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6ஓட 1 ஆட் பண்ணோம்னா 7. அடுத்து 2 2s are 4, அடுத்து 2 2s are 4. இப்போது இந்த இதில் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது இங்கேயும் 1 2 3 இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 வேல்யூஸை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே ஒரு சைடில் எழுதிக்கங்க. 6.324 மைனஸ் 4.472. இப்போது இந்த 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அடுத்து இந்த 2ல் 7 போகாது. அப்போது இங்கே பேரோ பண்ணுறோம். அப்போ 12, 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. இங்கே என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போது 2ல் 4 போகாது. அப்போது இங்கே பேரோ வாங்குகிறோம். அப்போது 12, 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்குவோம். இங்கே 1 கொடுத்துருச்சு. அப்போது இங்கே 5 இருக்கும். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இப்போது இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 1.852. இதுலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தான் இருக்குது. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இதோட கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ரூட் 300 ப்ளஸ் ரூட் 90 மைனஸ் ரூட் 8. அடுத்து இந்த ரூட் 300 எப்படி எழுதலாம்னா 3 into 100 ப்ளஸ் இந்த 90 எப்படி எழுதலாம்னா 9 into 10 மைனஸ் இந்த 8 எப்படி எழுதலாம்னா 4 into 2. இப்போ பாருங்க, இந்த 100 எப்படி எழுதலாம்னா 10 into 10, 100. இப்போது ரூட்டுக்குள்ளே 2 10 இருக்குது. அதனால நம்ம ஒரு 10 எடுத்துக்கலாம். இந்த ஒரு 10 வெளியே போட்டுடலாம். அடுத்தது இந்த 3யை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அப்படியே ரூட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். ப்ளஸ் இங்கே இந்த 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 3 into 3, 3 3s are 9ங்களா? அப்போது இந்த 2 3ல் ஒரு 3யை நம்ம வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 10. ஓகே, அப்போது 10 ரூட்டுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து இந்த மைனஸ். அடுத்தது இந்த 4 வந்து என்ன செய்யலாம்னா 2 2s are 4. ஓகேங்களா? அப்போது 2 2 இருக்குது. அதனால ஒரு 2வை நம்ம வெளியாக்கிடலாம். அடுத்தது பேலன்ஸ் இந்த 2. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நான் அப்படியே அந்த 2வை வச்சிடுறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10 அப்படியே போட்டுடுங்க. இப்போ இந்த ரூட் 3 இதோட வேல்யூ கொஸ்டினில் பாருங்கள் 1.732. அது அப்படியே எழுதிக்கங்க. அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த 3யை போட்டுக்கலாம். இப்போ ரூட் 10ஓட வேல்யூ 3.162. அடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த 2வை போட்டுக்கலாம்.
இப்போ ரூட் 2 ஓட வேல்யூ 1.414. நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இந்த நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 10 போய் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி போகும். இப்போ பாருங்க 1 பாயிண்ட் இருக்கிறத 17.32 அப்படின்னு எழுதிடணும். அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுது. 3 2s are 6, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 1 3s are 3, 3யோட இந்த 1 ஆட் பண்ணும் போது 4, 3 3s are 9. இப்போ இங்க 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, அதனால நம்மளும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து இந்த மைனஸை போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த 2 வந்து இதுக்குள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுது. 4 2s are 8, 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2. 3 டிஜிட் தள்ளி இங்கேயும் பாயிண்ட் இருக்கு, அதனால நம்மளும் இங்க 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க 17.32 போட்டுக்கிட்டோமா? அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம பாயிண்ட்டை வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை அப்படியே எழுதுங்க. 4 8 6. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த 9ஐ இங்கே போட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 6 அப்படியே வருது. 8 2 ஆட் பண்ணோம்னா 10, பேலன்ஸ் 1, 4 3 7, 7ஓட இந்த 1 ஆட் பண்ணும் போது 8. இந்த பாயிண்ட் வச்சிடலாம். 7 9ஐயும் ஆட் பண்ணோம்னா 16, பேலன்ஸ் 1, இந்த 1 1 2. இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 26.806. இந்த மைனஸை போட்டுக்கலாம். அடுத்தது 2.828. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 23.978. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். அரேஞ்ச் சர்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணுமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிசெண்டிங் ஆர்டர்னால் ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு தெரியும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுதுறது. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? எது பெருசு எது சிறுசுன்னு? இந்த மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வேற வேறையாக இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ள நம்பரை எது பெருசு எது சின்னது அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஆனால் இங்கே வேற வேற ஆர்டரில் இருக்குது. ஸோ அதனால ஆர்டர்ஸை எல்சிஎம் எடுத்து ஒரே ஆர்டருக்கு எழுதணும். இப்போ இந்த ஆர்டர்ஸ்க்கெல்லாம் வந்து எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 9 6 இதையும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால நான் 2 டேபிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3ங்கிற நம்பர் வந்து 2 டேபிளில் வராது, அதனால அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 9ம் வராது, அதையும் அப்படியே போட்டுடுறேன். இங்கே 3 2s are 6, அப்போ இங்கே 3. இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3. எகைன் 3 டேபிளை யூஸ் பண்ணுறேன். இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். 1 3s are 3, 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்படி 1 வர வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 3 into 3, 2 3s are 6, 6 3s are 18. அப்போ எல்சிஎம் வந்து 18. இப்போ இந்த 3 9 6 இந்த மூணுத்தையுமே நம்ம 18ஆ நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை எடுத்து எழுதிக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ இந்த 3ஐ வந்து எப்படி 18ஆ மாற்றலாம்? 3 6 are 18. 6ஆல் மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு 18 கிடைச்சிடும். உள்ள 5 போட்டுக்கோங்க. இந்த 6ஐ வந்து இதோட பவராக எழுதிடுங்க, இதை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ரூட் 18 அப்படின்னு எழுதிக்கோங்க. 3 6 are 18 மல்டிப்ளை பண்ணுமா, 18 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 5ஐ வந்து 6 டைம்ஸ் எழுதணும். 5 into 5 into 5 into 5 into 5.
6 டைம்ஸ் 5 போட்டாச்சு. இப்போ இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். இங்கே வெளியே 18 போட்டுடுங்க. அடுத்து இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 5 into 5 25, 25 into 5 125, 125 into 5 625, 625 into 5 3125. அதோட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 15625. அடுத்து இந்த 9 ரூட் ஆஃப் 4. அடுத்து இந்த 9 வந்து 18 மாற்றணும். அப்போ 9 2s are 18. உள்ள 4 போட்டுடுங்க. இப்போ இந்த 2 வந்து இதுக்கு பவரா எழுதிடுங்க. 9 2s are 18. இந்த 18 வெளியே போட்டுடலாம். இந்த 4 வந்து 2 டைம்ஸ் எழுதணும். 4 into 4. இங்கே 18 போட்டுடுங்க. இந்த 4 4s are 16. ஓகே. அடுத்து 6 root of 3. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 3s are 18. உள்ள 3 போட்டுடுங்க. இப்போ இதுக்கு பவர் வந்து இந்த 3. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 18. இப்போ இந்த 3 வந்து 3 டைம்ஸ் போடுங்க. 3 into 3 into 3. அடுத்து இந்த 18 வெளியே போட்டுடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3 3s are 9, 9 3s are 27. இப்போ இதை பாருங்க. இதை 18 மாத்தியாச்சு. இதையும் 18, இதையும் 18 மாத்தியாச்சு. 3 நம்பரும் சேமா இருக்கு. இனிமே இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதிடுவோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ல இதுதான் பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்போ இதை எடுத்து நம்ம எழுதிடக்கூடாது. இதோட கொஸ்டின் என்ன? the cube root of 5. இதைத்தான் நம்ம எழுதணும். சரி, இனி எடுத்து எழுதிக்குவோம். cube root of 5. இப்போ இங்க greater than போடணும். அடுத்தது அடுத்த பெருசு எது? இந்த 18 root of 27. இதை நம்ம எழுதக்கூடாது. இதோட கொஸ்டின் என்னது? 6 root of 3. அடுத்தது ஒரு greater than போடுங்க. போட்டுட்டு இப்போ லாஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த இதோட கொஸ்டின் என்ன? 9 root of 4. இப்போ ஏன் இந்த கிரேட்டர் தென் போடுறேன் அப்படின்னா, இந்த 6 root 3 விட இந்த 3 root 5 வந்து பெருசு. அப்போ வாய் ஓப்பனா இருக்கிற இந்த ஏரியா தான் வந்து பெருசு. அப்போ இந்த க்ளோஸ் ஆயிருக்கிற இந்த ஏரியா சின்னது. அப்போ இதை விட இது பெருசு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு பாருங்க, இந்த பக்கத்துல வாய் ஓப்பனா இருக்குது. அப்போ இதை விட இது பெருசு, இந்த க்ளோஸ் ஆயிருக்கிறது சின்னது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? ஓகே, இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். கொஸ்டின் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுக்குள்ள ஒரு கியூப் ரூட் இருக்குது, அதுக்குள்ள ஒரு 5 இருக்கு, கமா. அடுத்தது கியூப் ரூட் ஆஃப், அதுக்குள்ள ஒரு 4 ரூட் இருக்குது, அதுக்குள்ள 7 இருக்குது. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது. ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இதுக்குள்ள 2 ரூட் இருக்கு. அப்போ இதை ஒரே ரூட்டா நம்ம மாத்தணும். அதை மாத்தணும்னா இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6. இந்த 6 வெளியே போட்டுக்கணும். ரூட் 5 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இங்க 4 3s are 12. இப்போ 12 இங்க போட்டுடணும். ரூட் 7. அடுத்தது இந்த இதுல வந்து இது ஒரு ஸ்கொயர் ரூட், இது ஒரு ஸ்கொயர் ரூட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ 2 2s are 4, 4 ரூட் 3. ஓகேங்களா? இப்போ இந்த 6, இந்த 12, இந்த 4, இந்த மூணுத்தையுமே சேம் ஆக்கணும். இது ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6 12 4 எல்லாத்துக்கும் காமனா 2 டேபிளே யூஸ் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 6 2s are 12, 2 2s are 4. again 2 டேபிள். இந்த 3 அப்படியே போட்டுருக்கங்க. 3 2s are 6, 1 2s are 2. இப்போ 3 டேபிள். 1 3s are 3, 1 3s are 3. இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்படி 1 வர வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ எல்சிஎம் 12.
இப்போ இந்த நம்பர்ஸ்ல வந்து 12 வர மாதிரி நம்ம ஆக்கிக்கணும். அது எப்படி ஆக்கலாம்? இப்போ பாருங்க, இந்த 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 12. அப்போ இங்க √5 போட்டுக்கோங்க. இந்த 2 வந்து இதுக்கு பவரா போட்டுருங்க. ஓகேங்களா? 5 பவர் 2. இதை என்ன செய்யலாம்? 6 2s are 12. ஓகேவா? அடுத்து இந்த 5 போட்டுக்கலாம். இந்த 5க்கு பவரா இந்த 2 போட்டுக்கணும். அடுத்து இந்த 12 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ரூட்டுக்குள்ள உள்ள 5 வந்து 2 டைம்ஸ் எழுதுக்கங்க. 5 5s are 25. அப்போ இந்த 12 அப்படியே போட்டுட்டு ரூட்டுக்குள்ள 25 போட்டுக்கோங்க. அடுத்ததா இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இதை 12 வர மாதிரி பார்க்கணும். ஆல்ரெடி அதுலயே 12 இருக்குது. அப்போ 12√7 ஈக்குவல் டு இந்த 12 கூட 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 12s are 12. இந்த ரூட்டுக்குள்ள 7, இந்த பவரை தூக்கி 7க்கு மேலே வைக்கணும். வச்சோம்னா 12√7. 7 வந்து 1 டைம் இது பண்ணும் போது 7 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த 4√3, இந்த 4√3யா, இதை நம்ம என்ன செய்யணும்? 12 வர மாதிரி பார்க்கணும். அப்படி வரணும்னா இது கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12. ஓகேவா? 4 × 3 ரூட்டுக்குள்ள இந்த 3யை போட்டுக்குவோம். இப்போ பாருங்க, இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர்ல இந்த 3யவே போட்டுக்கணும். இப்போ என்ன செய்யணும்? 4 3s are 12 போட்டுட்டு ரூட்டுக்குள்ள இந்த 3யை 3 டைம்ஸ் போடணும். 3 × 3 × 3. அப்போ 3 3s are 9, 9 3s are 27. இந்த 12 போட்டுக்கோங்க. ரூட்டுக்குள்ள 27 போடுங்க. இப்போ இதுக்குள்ள ஆன்சர்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஓகேங்களா? இதுல இருக்கிறதுலயே பெரிய நம்பர் எது? இந்த 27. அப்போ அதோட கொஸ்டின் என்ன? இந்த இது ஸ்கொயர் ரூட், அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ரூட் 3, அடுத்து ஒரு கிரேட்டர் தென் போட்டுக்கங்க. அப்புறம் இந்த ரெண்டுத்துக்குள்ள எது பெருசு? இந்த 25. இதை எழுதக்கூடாது. அதோட கொஸ்டின் என்னது? ஸ்கொயர் ரூட் குள்ள ஒரு கியூப் ரூட் குள்ள ஒரு 5, அடுத்து ஒரு கிரேட்டர் தென் போட்டுக்கங்க. போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த நம்பர், இந்த இதுக்கு பதிலாக இதோட கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்போ இதை எழுதும் போது நம்ம கண்டுபிடிச்சிக்க ஆன்சரை எழுதக்கூடாது. அதோட கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th sum. Can you get pure shirt when you find அப்படின்ட்டு ஒரு 4 subdivision question சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிளை நம்ம கொடுத்து நம்ம வந்து இது பியூர் ஷர்ட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பியூர் ஷர்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஷர்ட் எடுத்துக்குவோம். இப்படி nth ரூட் ஆஃப் ஏங்கிற ஃபார்முலா இருக்கிறது தானே ஷர்ட்னு சொல்லுவோம். ஒரு ஷர்ட்டில் உள்ளே இருக்கிற நம்பர் ரேஷனல் நம்பராக இருக்கணும், வெளியே இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இர்ரேஷனல் நம்பராக வரணும். ஸோ இதை தானே நம்ம ஷர்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து √3ன்னு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் வந்து சிம்பிளிஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கணும். அதாவது ஸ்கொயர் ரூட்டால் பிரிக்க முடியுமா அல்லது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டால் பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதை பிரிக்க முடிஞ்சால் அதை பிரித்து ரூட்லேருந்து வெளியே எடுத்துடணும். அந்த மாதிரி வெளியே எடுத்ததை தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இந்த 3ங்கிறத இதுக்கு மேலே சிம்பிளிஸ்ட் பண்ண முடியாது. சரி, இப்போது இந்த √3க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? இப்படி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்படி சிம்பிளிஸ்ட் ஃபார்மாகவும் இருக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் 1ஆகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பியூர் ஷர்ட். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இன்கேஸ் 2√3 இப்படி இருந்துச்சுன்னா இதை மிக்சட் ஷர்ட்னு சொல்லுவோம். இப்போது இந்த √8 எடுத்துக்குவோம். இந்த √8க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அதனால 1 இருக்குது. அப்படின்னா இதை வந்து நம்ம பியூர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள இந்த நம்பரை நம்மளால பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் பாருங்கள், நம்ம எப்படி எழுதலாம்? இதை பிரிக்கலாம். 4 2s are 8 அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த 4 வந்து நம்ம 2 2s are 4 அப்படின்னு பிரிப்போம். பிரித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 வெளியே போடுவோம். உள்ளே இருக்க √2 இருக்கும். அப்போது ரூட்டுக்கு முன்னாடி 2 இருக்குது, அதனால இது பியூர் ஷர்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இது வந்து ஒரு மிக்சட் ஷர்ட். எதையும் பார்த்த உடனே பியூர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதோட கோஎஃபிஷியன்ட் 1 மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பியூர் ஷர்ட். இப்போ உங்களுக்கு பியூர் ஷர்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். தி சம் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்மளா தான் கொடுக்க போறோம். என்ன வேணாலும் நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதோட ஆன்சர் வந்து பியூர் செட்டா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 செட் எடுத்துக்கணும். அந்த 2 செட்டை சம்முன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஆட் பண்ணும். இதை ஆட் பண்ணி வரது வந்து பியூர் செட்டா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் 4√3 எடுத்திருக்கேன். இது கூட இன்னொரு செட்டை வந்து நான் ஆட் பண்ண போறேன். இந்த சம்முன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சம்முன்னா ஆட் பண்றது. இது கூட ஆட் பண்ணா எனக்கு வந்து பியூர் செட் கிடைக்கணும். அப்போ இன்னொரு செட்டும் லைக் செட்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 லைக் செட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆடே பண்ண முடியும். அடுத்து இதை ஆட் பண்ணோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 வர மாதிரி நான் பார்த்துக்கணும். அப்போ இந்த 4 கூட எதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1ங்கிற நம்பர் வரும் அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ இந்த செட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்டா -3 நான் கொடுக்குறேன். அப்போ 4 - 3 1ன்னு கிடைக்குதுங்களா? அதனால தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 4√3 போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 3√3 போட்டுக்குவோம். அடுத்து இந்த ரெண்டுத்துலேயுமே லைக் செட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், √3 போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 - 3 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ √3 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். இப்போ √3 கிடைச்சிருச்சா? இப்போ பாருங்க இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. இது சிம்பிளிஸ்ட் ஃபார்மா இருக்கு. ஓகேவா? அப்போ இது பியூர் செட். இப்போ ஃபைனலா ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்? எஸ், we can get a pure set. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், the difference of two sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னா என்ன? மைனஸ். இப்போ இந்த 2 செட்டை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? பியூர் செட்டாக கிடைக்கணும். இதுக்கும் எக்ஸாம்பிள் நம்மளே தான் போடணும். இதுக்கு எடுத்துக்கிற செட் வந்து மிக்சட் செட்டாக கூட இருக்கலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன நம்ம எடுத்தோமோ அதே நம்பரை இதுக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது 4√3 எடுத்துக்கிறேன். இது கூட எதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பியூர் செட் 1 கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். அப்போ 3 தான் மைனஸ் பண்ணணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? 3 இங்கே √3 போட்டுக்குவோம். ஓகேவா? இது ரெண்டுமே லைக் செட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? √3 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? √3. இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 கிடைச்சிருக்குது. அப்போ இது பியூர் செட். இதுக்கும் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ், we can get a pure set. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், த ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை. அப்போது 2 செட்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கணும்? பியூர் செட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிம்பிள் செட்ஸை எடுத்துக்குவோம். √2, அடுத்தது √3. ஓகேவா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்? ஒரே ரூட்டுக்குள்ளே 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 2 3 6. அப்போது √6. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போது இந்த 6ஐ வந்து நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாது. அதனால இது பியூர் செட். ஃபைனலாக இதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ், we can get a pure set. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன், தி கோஷன்ட் ஆஃப் 2 சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஷன்ட்னா என்ன? டிவிஷன் பண்ணணும். அதனால் இதுக்கு முன்னாடி எடுத்த அதே எக்ஸாம்பிள்ஸே இதுக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் இந்த √2 × √3 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து √6 அப்படின்னு கிடச்சிச்சா? இப்போது நம்ம என்ன செய்யலாம்டா, இப்போ √6 டிவைடட் பை √2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த √6ஐ எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? 2 × 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். டிவைடட் பை இந்த √2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போது அடுத்து இந்த √2 × √3 இருக்கா, இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக ரூட் போட்டு எழுதிக்கலாம். √2 × √3 பை இந்த √2 போட்டுக்குவோம். இப்போது இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? √3. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. அதனால இது பியூர் செட். இதுக்கும் ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். எஸ், we can get a
pure shirt. That's all. எவ்வளவுதான் இந்த sum. Next, sixth sum. Can you get irrational numbers when you compute? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 subdivision question கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிளை நம்மளே போட்டு இதை ரேஷனல் நம்பரா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி சொல்லிடணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியான மெத்தட்ல சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கிறேன். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாப்டர் 2.5 வரைக்கும் உள்ள சம்ஸ் பிளேலிஸ்ட்லயும் கோர்ஸ்லயும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 செட்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் வருமா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம தான் கொடுக்கணும். இப்போ நான் 2 + √3 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சம்முன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ஆட் பண்ணணும். அதனால இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். அடுத்த செட் நான் எடுக்கணும். இதை நான் எப்படி எடுக்க போறேன்னா, இப்போ இந்த இன்னொரு செட் நான் எடுக்க போறத இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்னா, எனக்கு ரேஷனல் நம்பரா கிடைக்கணும். இந்த ரூட்டுங்கிற நம்பர் வந்து கேன்சல் ஆகணும். அது மாதிரி நான் எடுக்கணும். இப்போ முன்னாடி உள்ள நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ பாருங்க, இங்க +√3 இருக்குதா, அதனால நான் கேன்சல் ஆகிற மாதிரி நான் என்ன செய்ய போறேன்னா -√3 எடுத்துக்கிறேன். இந்த முன்னாடி உள்ள நம்பர் எது வேணாலும் இருக்கலாம் நான் சொன்னேன்னா, இப்போ நான் 2வே எடுத்துக்கிறேன். இந்த 2வும் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்குது. இப்போ இங்க +√3 இருக்குதா, இங்க -√3, இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 4ங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து பைனாமியல் சர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 2 பைனாமியல் சர்ட்ஸ்ல நம்ம இந்த 2√3 கேன்சல் பண்ணிட்டோம், நமக்கு 4 கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சரி, இதுக்கோட ஆன்சர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எஸ், we can get a rational number. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், the difference of two sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டிஃபரன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 2 செட்ஸை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். இப்போ இதுக்குமே போன சம்மில் போட்ட அதே நம்பர்ஸவே நான் எடுத்துக்கிறேன். 2 + √3. இதை நம்மள மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த ரூட்டுங்கிற நம்பர் போய் நமக்கு ரேஷனல் நம்பராக வரணும். சரி, இப்போ கொஸ்டின்ல வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, இந்த √3 அப்படியே போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ √3 இங்கே வந்து மைனஸ் போடாதீங்க, ப்ளஸ்ஸே இருக்கட்டும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக இது வந்து மாறும். அதனால இங்க பிளஸ் இதுவே இருக்கட்டும். இப்போ இங்க 2 இருக்குதுங்களா, நான் என்ன செய்யறேன், இங்க 1ங்கிற நம்பர் போட்டுக்கிறேன். இனி அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 + √3 அப்படியே போட்டுக்குவோம். இந்த மைனஸ் போடுவோமா? இப்போ மைனஸ் என்ன செய்யுது, இந்த பிராக்கெட்ல உள்ள நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுது. இந்த சைனை மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகுது, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இப்போ இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், இந்த √3 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து என்ன செய்யலாம், இங்க +√3 இருக்கு, இங்க -√3, ரெண்டுமே கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகும்போது இந்த 2ம் 1 இருக்கு. இந்த 2லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இப்போ 1ங்கிற ரேஷனல் நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ், we can get a rational number. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன், the product of two sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னு சொன்னதுனால இதை நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 செட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே எக்ஸாம்பிளையே நான் எடுத்துக்கிறேன். 2 + √3 இன்ட்டு 2 - √3 அப்படின்ட்டு. இப்போ இந்த ரூட்குள்ள இருக்கிறது மட்டும்தான் செட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. இந்த 2 + √3 அப்படின்னு இப்படி சேர்த்து வரும்போது இதுக்கு பேரு பைனாமியல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ இங்க 2 + √3, இங்க 2 - √3 இருக்கு. இதை பார்த்தா நமக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு வந்து ஞாபகம் வரணும். இப்போ பாருங்க, a + b அந்த ஃபார்ம்ல இருக்கா, இங்க a - b அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a + b இன்ட்டு a - b, இதோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம், a² - b². பாருங்க, a இருக்கிற இடத்துல 2 இருக்குது, b இருக்கிற இடத்துல
√3 இருக்கு. அது போல இங்கேயும் a இருக்கிற இடத்துல 2 இருக்குது, b இருக்கிற இடத்துல √3 இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலால இந்த நம்பர்ஸை அப்ளை பண்ண முடியும். ஏங்கிறது 2, பிங்கிறது √3. இப்போ இந்த நம்பர்ஸை வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுவோம். இப்போ a² அப்படிங்கும் போது என்ன செய்யலாம், 2² அப்படின்னு போடலாம். மைனஸ் இருக்கு, மைனஸ் போடலாம். பிங்கிற இடத்துல என்ன போடலாம், √3² போடலாம். ஓகேவா? இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுடுவோம். அடுத்தது இந்த √3 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயினா 3 மட்டும் தான் கிடைக்கும். 4ல 3 போயிடுச்சுன்னா 1. 1ங்கிற ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ், we can get a rational number. அடுத்து fourth subdivision, the quotient of 2/3 அப்படின்னு இருக்கு. இப்போ quotient அப்படின்னா டிவிஷன். 2/3 டிவிஷன் பண்ணா நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். ஓகேவா? இதுக்கும் நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 2√3. இப்போ இது கூட ஒரு நம்பரால நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ இங்க √3 எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நம்பர்ஸை. இப்போ 2√3 மேலே எடுத்திருக்கோம், கீழே வந்து √3 அப்படின்னு எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். இந்த √3யும் இந்த √3யும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2. அப்போ 2ங்கிற ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ், we can get a rational number. இதோட இந்த சம்மம் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸ்ல உள்ள எல்லா சம்மும் முடிஞ்சிருச்சு. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த எக்ஸசைஸ்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.